உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசுவா 1:9 இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, திடமனதாய் இரு, உன் மனசை ஸ்ட்ராங்காக்கிக்கோ. இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம், நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது, உன் மனசை நல்லா ஸ்ட்ராங்காக்கிக்கோ, திட மனசாக வச்சுக்கோ அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எப்படிங்க மனசை ஸ்ட்ராங்காக்குறது சொல்கிறாங்க. இந்த வசனத்தின்படி எப்படி மனசை ஸ்ட்ராங்காக்குறது, அதுக்கு என்ன பண்ணுறது? உடம்பை ஸ்ட்ராங்காக்கணுன்னா நிறைய நம்ம வச்சுருக்கோம்ல. நான் கூட இந்த வருஷம் சர்க்கரை போடாமையே நான் காஃபி குடிக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் கூட ஏதாவது என் பையனுக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்கினா அது நான் ஏதாவது 1-2 சாப்பிட்டு தான் செய்கிறேன். ஆனால் சர்க்கரை போடாமல் காஃபி குடிக்க கற்றுக்கிட்டேன். நான் எல்லோரும் சொல்கிறாங்களே, சுகர் தான் ப்ராப்ளமே அப்படின்றாங்களே, ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்றாங்களே. நான் அதை தான் இந்த வருஷம் நான் முயற்சி செய்துட்ருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் உடம்புல நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம்ல. இப்போ மனசை எப்படிங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இதுதான் நம்ம கேட்குற கேள்வி. இந்த மனசில் கலக்கமும் இருக்கக்கூடாது, எந்தவித திகைப்பும் இருக்கக்கூடாது. கலங்காதே திகையாது, இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த மனசு ஸ்ட்ராங்காக ஆகிடும். தைரியமாக இருக்கணும், இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எப்படி வச்சுக்கிறது, மனசை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது? இது யார் கிட்ட தெரியுமா இந்த வசனத்தை தேவன் சொன்னாங்க? யோசுவா என்ற தலைவன், அவன் தான் மோசேக்கு அடுத்து யோசுவா என்ற தலைவன் பதவி ஏற்றுக்கிறான். அப்போ தேவன் பார்த்து சொல்கிறாங்க, உடம்பு ஸ்ட்ராங்காக்கிக்கோ அப்படி சொல்லவே இல்லை, உன் மனசை ஸ்ட்ராங்காக்கிக்கோ, திடமாக வச்சுக்கோ, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படிங்க மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, எப்படி தைரியமாக இருக்கிறது, அதையும் இந்த வசனத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா ஒத்து பாருங்களேன் இந்த வசனத்தை. என்ன போட்டிருக்கு இந்த வசனத்தில்? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். போகிற இடத்துலலாம் யார் வருவா? தேவன் வருவார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மனசு அவ்வளோதான் அடங்கிடும். உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்களேன், போகிற இடம்லாம் இயேசு வருவார், அவ்வளோதான். அப்புறம் என்ன? பயமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது, திகைப்பும் இருக்காது. இதுதான், இதை சொல்லி தான் மனசை நீங்கள் திடமாக வச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக கலக்கம் இருக்காது, திகைப்பு இருக்காது. சரிங்களா? சரிங்க. இந்த வசனத்தில் நம்ம யோசுவா கிட்ட சொன்னாங்க. யோசுவா அதுபடியே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மனசை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டாங்க. அப்போ யோசுவாவோட தேவன் போனாரா கேள்வி கேட்குறோம்ல. சரி, யோசுவா கிட்ட தேவன் சொன்னாரா? அது உண்மையிலேயே அவர் நடைமுறைப்படுத்தினாரா? யோசுவாவோடு கூட போனாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை. நம்ம யோசுவா நல்லா கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய மனசு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டான். தலைவனில் தேவன் கூட இருக்காருன்னு அவன் மனப்பயிற்சி செய்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டான், தன்னுடைய மனசை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டான். ஒரு போருக்கு போகும்போது தேவனும் கூட தான் போனார், எங்கே போனாலும் கூட வருவேன்னு சொன்னார்ல. யோசுவா 10:12 நீங்கள் படித்து பாருங்களேன். யோசுவா ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி பேசுகிறான். இந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு யோசுவா என்ற தலைவன் ஒரு கட்டளை கொடுக்குறான். என்னங்க இது? சூரியன் இந்த இடத்துல தான் நிற்கணும், சந்திரன் இந்த இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறான். ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி பேசிடுறான், கர்த்தரை பார்த்து பேசிடுறான். தேவன் கூடவே இருந்தார். அதனால் அவன் சொன்ன உடனே என்ன ஆச்சு? சூரியன் அவன் சொன்ன இடத்துல நின்றுச்சு. சூரியனை எங்கே நிற்க சொன்னான்னா கிபியோனில் நிற்க சொன்னான். சந்திரனை எங்கே நிற்க சொன்னான்னா ஆயலோனில் நிற்க சொன்னான். எப்படி இல்லை, ஒரு மனிதன் பேச்சை கேட்டு சூரியனும் சந்திரனும் அமைதியாக நின்றுடுச்சு.
தேவன் கர்த்தர் கூட இருந்தார். அவனோட யார் இருந்தால்? தேவன் இருந்தாங்க. அதனால் அவன் என்ன சொன்னாலும் அதன்படி எல்லாமே நடந்துச்சு. அப்போனா எல்லாமே வாழ்க்கையே ஈஸியாகிடுமே. எந்த கலக்கமோ திகைப்போ நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. தேவன் இருந்துட்டானா அவ்வளோதான். அது அவனுக்கு அது யுத்த காலம், அது ஒரு போர். அந்த போரில் அவனுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. பகல் அந்த சூரியன் மறைய போகுது, அதனால் சூரிய வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் சூரியன் அங்கே நிற்கணும்னு தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டான். தேவன் அப்படியே சூரியனை நிற்க வச்சுட்டார். நீங்கள் என்ன தேவன்கிட்ட கேட்டாலும் தேவன் நீங்கள் நினச்ச மாதிரி அவர் செய்து தருவாருங்க. அப்புறம் என்ன கலக்கம் இருக்கும், அப்புறம் என்ன திகைப்பு இருக்கும்? அதுதானே நம்மளை மனசு தான் கலங்கடிக்குது. நம்ம மனசு நம்மளையே திடீர்னு கலங்கடிச்சிட்டோம். இந்த கலக்கம், இந்த திகைப்பு இல்லைனாலே நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு தான். அப்போ மனசுக்கிட்ட என்ன சொல்லணும்? தேவன் கூட வருவார். நீ போகிற இடம்லாம் தேவனும் கூட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசை ஸ்ட்ராங்காக்கி வச்சுக்கோங்க, திட மனசாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே தைரியமாக வாழ்ந்துடலாம். எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். பாருங்கள், யோசுவா பார்த்தீங்களா? அது சொன்ன பேச்சை கேட்குது சூரியனும் சந்திரனும். எப்படி பாருங்கள், அந்த மாதிரி அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தேவன் கூட வந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் தேவன் உங்கள் கூட வருவார். அதனால் உங்களுக்கு கலக்கம் இருக்காது, திகைப்பு இருக்காது, தைரியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய மனசை ஸ்ட்ராங்காக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய அவங்களுடைய மனதை அப்படியே தைரியமாக ஆக்கி விட போகிறீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. சாமி, உமக்கு நன்றி அப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க. அங்கெல்லாம் போக மாட்டோம்ப்பா. அங்கெல்லாம் போய் வாழ முடியாதுப்பா. தீ எரிகிற இடத்துல போய் வாழ முடியுமா? தயவுசெய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்கி காத்துட்ருக்கோம். நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ப்ளீஸ்ப்பா, அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எங்களுடைய கழுவப்படாத பாவங்களை நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் 2வது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு, சரிசமமான உடம்பு ஒன்று கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு தேவதூதனை போல பறந்து மதியவானத்தில் உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணம் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. மனிதனாக ஒரு பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினமாப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் வாழ முடியாது. 7 வருடம் அந்த பேய் நடத்துகிற ஆட்சியிலலாம் எங்களால் வாழ முடியாதுப்பா. கூட்டிகிட்டு போயிடுங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி இங்கேயே ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முடிச்சதும் கேள்வி பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.